யாம நீ கட்டி வைக்க உன்னை இன்னைக்கு நாள் முழுக்க இப்படி கட்டி வச்சாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். இரு இங்கே இரு, ராத்திரி முழுக்க சோறு தண்ணி இல்லாம பட்டி ஓட்டு உன்னைய போட்டாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். எம்மா அவளும் தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தா, அவளெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேங்க. என்னைய மட்டும் ஏமா இப்படி பண்ற? வேறு எப்ப பார்த்தாலும் இதே நீ சொல்லாத பத்துக்க. நீ செய்ய காரியம்லாம் அப்படிதான் இருக்கு. நேத்து அவகிட்ட இப்படிதான் டிவிக்கு தேவையில்லாம சண்டை போட்டு டிவியை ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்த. அவ அதுக்கு சண்டைக்கு நின்னா. அப்பவும் பாரு நீ தான் தப்பு பண்ணியிருந்த. இப்ப அவளை வயசு பிள்ளைய அவளை வயிற்றுல ஓங்கி அடி வைத்தனை ஓங்கி மிதிக்கி அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? உனக்கு புத்தி கொஞ்சமாவது இருக்கா? ஏமா அவ தானமா என்கிட்ட வந்து ரிமோட்டை பிடுங்கண்ணா, நான் தானமா முதல் ரிமோட் எடுத்தேன். அப்ப எனக்கு தானே சொன்னது. இங்க பாரு, உங்கள்கிட்ட எனக்கு சண்டை ஓடியது தீக்கலாம் என்னால ஏலாது. உங்களோட சண்டையும் தீர மாட்டாங்க, உங்களோட பஞ்சாயத்து என்னால தீர்க்க முடிய மாட்டாங்க. நீங்க சண்டை படாம ஒண்ணு இருக்கதா இருந்தா இருங்க, இல்லாட்டினா என் தலையும் போயிருங்க சொல்லிட்டேன். அம்மா 4 பேர் என்னைய பார்த்து கைகொட்டி சிரிக்க மாதிரி பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். எம்மா எம்மா ப்ளீஸ்மா அவுத்து விடுமா. அம்மா எம்மா எறும்பெல்லாம் கடிக்குதுமா, ப்ளீஸ்மா அவுத்து விடுமா. எம்மா ப்ளீஸ்மா எறும்பு கடிக்குமா. வர வர இந்த அம்மைக்கு நம்மள பிடிக்கவே மாட்டேங்க. அடர்ந்து லட்சி என்ன பண்ணுது அந்த பிள்ளைய? பார்த்தா தெரியல, மரத்துல கட்டி வச்சுட்டு போகுது. லட்சுமிக்கு ஒரு நிமிஷம் நில்லுங்க. அடங்குன்னு பாத்துக்கிட்டு நின்னா எப்படி? வாங்க அந்த பிள்ளைக்கு போய் அவுத்து விடுவோம். எல்லாம் நான் அப்பவே சொன்னோம்ல, நான் பேசினதை அவைய சீரியஸா எடுத்துக்கிட்டாவ, கோவமா தான் போறாவன்னு. அந்த கோவத்துலதான் பிள்ளை போய் கட்டி வச்சுட்டாவன்னு நினைக்கலாம். அட வாங்க, நாடு முடி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. லட்சு வேற கோவத்துல போய்கிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு பிடிச்சு கேப்போம். அட ஆமா, எல்லாம் ஓடியாங்க. லட்சு கொஞ்சம் நில்லுங்க. இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு தான் காப்பி எடுத்துட்டு வர போறேன். நீங்க ஒன்னும் காப்பிலாம் ஒன்னும் போட்டு எடுத்துட்டு வராண்டாம், முதல்ல நில்லுங்கன்னு சொன்னேன். எங்களுக்கு ஒன்னும் உங்க காப்பியெல்லாம் வேண்டாம். ஆமா, எதுக்கு அந்த சோனி பிள்ளைய பிடிச்சு மரத்துல கட்டி வச்சிருக்கிய? இப்போ அந்த வயிற்றுல ஏன் கேட்க பெரிய பொண்ணு? இரு ஜோனி, நான் உனக்கு அவுத்து விடுறேன். எல்லாம் உமா அந்த கைக்கு அவுக்காத. நீ அவுத்து விடுவோமா? நான் பாத்துக்கிட்டேன் இந்த லட்சம் என்ன பண்ணுதுன்னு. எங்க அம்மா சத்தம் போடுவாக்கா, வேண்டாம். உங்க அம்மா கிடக்காவ, நான் பாத்துக்கிட்டே உங்க அம்மைய. இரு, நான் அவுத்து விடுறேன். உமா சொன்னா கேளு, அவளை அவுத்து விடாத. அவளை மட்டும் நீ இப்ப அவுத்து விட்டான்னு வையி, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேம்மா. நீங்க என்னக்கு சொல்றீங்க? ஆனா சின்ன பிள்ளைய இப்படி கட்டி வச்சா அவளுக்கு மனசு கஷ்டப்படாதா? இப்ப எதுக்கு அவளை கட்டி வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. நீ முதல்ல அந்த கட்டில இருந்து கையெடு சொல்லிட்டேன். வேண்டாக்கா, எங்க அம்மா கோவமா இருக்கா. லட்சு, நீங்க பண்றது பெரிய தப்பு லட்சு. உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு தெரியல, தெரியாம தெரியலன்னு எனக்கு தெரியல. ஏலா அவ என்ன பண்ணுனான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்களா? சரி சொல்லுங்க, அவ அப்படி என்னதான் பண்ணுனா? நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை மேலதான் கோவப்படுறீங்க. சந்தியா மேல தப்பே இருந்தாலும் நீங்க இவ்வளவுதான் கோவப்படுறீங்க. ஏன் அப்படி? ஏலா நீங்களும் சும்மா அப்படியே சொல்லாதீங்களா? அவ சொல்லிய மாதிரி நான் 2 பேரையும் ஒரே போலதான் பாக்கேன். இவதான் பண்ணியதுல எல்லாம் வேண்டாத வேலையும் சேர்த்து பூரா இவதான். இப்ப நான் காப்பி குழு போட்டுட்டு நிக்கிறதுக்குள்ள 2 பேருக்கும் சண்டை. அங்க ரிமோட்டை பிடிச்சு இழுத்து ஆளாளுக்கு சண்டையை போட்டு இவன் அடி வயிற்றுல அவளை எட்டி உதச்சிருக்கா. அவங்க அம்மாடியும் அப்பாடியும் வயிறு வலிக்குதுன்னு அங்க கடக்காய் போவா. வயசுக்கு வந்த பிள்ளைய இப்படி அடி வயிற்றுல உதச்சதுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா எங்க கொண்டு போய் பாக்க? இதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணா, பியானிச்சி பத்தி அடியான்னு போயிட்டு அவ டிவி பாத்துக்கிட்டு இருக்கும்போது போய் ஆப்படி போட்டுட்டு வந்திருக்கா டிவிய. அவ வந்து என்கிட்ட நிலையா நிக்கா. அப்ப இவ செய்யது பூரா தப்பு தானே. பியானிச்சி பத்தி ஆட போறவங்க பியானிச்சி பத்தி டிவி ஸ்டார்ட்ல இருக்கான்னு பாத்துட்டு இல்லன்னா வர வேண்டியது தானே. அது எதுக்கு ஆப்படி போட்டுட்டு வரணுங்க? சரி, அதுக்கெல்லாம நீங்க இப்ப இவளை இப்படி கட்டி வைப்பிய? இருக்கட்டும், அவ இன்னைக்கு ராத்திரி முழுக்க அப்பா வார வரைக்கும் இருந்தாதான் அவளுக்கு புத்தி வரும். இவளுக்கு வர வர திமிரு அதிகமா போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. எம்மா கட்டி வேணா வச்சுக்கம்மா, கொஞ்சம் எறும்பு பொடியாவது கல்குள்ள போட்டு விடு, எறும்பா கடிக்குமா. ஐயே, பிள்ளை பாவம் எறும்பெல்லாம் கடிக்குது. லட்சு, நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பிள்ளைய இன்னைக்கு அவுத்து விட தான் போறேன். எல்லாம் சும்மா இரு பெரிய பொண்ணு, அவுக்காத. நீ அவுத்து விடு பெரிய பொண்ணு. லட்சு அப்படிதான் சொல்லிட்டாடாக்கோ. பாவம் பிள்ளை எறும்பு கடிக்கல போட்டு கட்டி வச்சு இந்த பிள்ளைய என்னன்னு பாடா படுத்துதமா இந்த லட்சு. நல்லா கடிச்சு பிடிச்சி எறும்பு. நீ போ சொன்னி, எறும்பு கிட்ட நிக்காத. எல்லாம் சொல்ல சொல்ல கேட்காம அவுத்து விட்டுட்டியல்ல. உங்களுக்கு வர வர கிறுக்கு பிடிச்சிட்டு நினைக்கலச்சு. இப்ப நீங்க பண்றதெல்லாம் பார்க்கதான் எங்களுக்கு ஆத்திரமா வருது. நமக்கு டூர்ல வச்சு இந்த பிள்ளைய என்னமா சொல்லிட்டேன்னு அது குவாச்சிக்கிட்டு போச்சு. இப்ப இங்க கட்டி வச்சிருக்கிய, இப்படி அவட்லயே மேலே கோவப்பட்ட அவ என்னதான் பண்ணுவா? நல்லா கேளுங்க இந்த லட்சுக்கு. ஏலா இவ்வளவு நேரம் அவ்வளவு கழுவி தானே ஊத்திக்கிட்டு இருந்திய. இந்த பிள்ளைல ஒன்னும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க, ஒன்னும் வளங்காண்டங்க தொலங்காண்டங்கன்னு. இப்ப என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிய மாதிரி பேசுறியே. நான் நினைச்சேன் அப்பவே நீங்க அதான் கோவப்பட்டிருப்பியன்னு.
நான் என்ன சொன்னேன், பிள்ளைல கொஞ்சம் அதுவிலேயே வேலை செய்ய சொல்லுங்கக்கா, அப்பதான் பிள்ளைல அது பாட்டுக்கு வேலை செய்யும். நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்கன்றதுக்காண்டி சொன்னேன். எங்க வீட்டுல பூமாரி செய்வா, உங்க பிள்ளைலையும் இப்படி பழக்கப்படுத்துங்கன்னு. நான் அப்படி சொன்னதை நீங்க குவாச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு சரசு, நான் ஒன்றும் கோவலாம் படல. நீ உன் வீட்டு கதையை சொன்னா, நான் என் வீட்டு கதையை சொன்னேன். உன் வீட்டுல உன் பிள்ளை ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு தான் நான் அடிப்படி போடாம அது பாட்டுக்கு செஞ்சிருது. இங்க 2 பேருன்னு தான் அடிப்படி சண்டை பொடியாலும் என்னாலையும் உள்ளிட்டு சண்டை பொடியதை மாரடிக்க முடியலன்னு தான் நானும் சொன்னேன். பாரு, இப்ப நான் எந்திரிச்சு வந்து ஒரு தம்பர் காப்பியை போட்டுட்டு வரதுக்குள்ள அவ்வளோ அடிப்படி சண்டை பொடியா இப்படி இருந்தா எப்படி? அதான் நான் பிடிச்சி அவளை கட்டி வச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன நீங்களும் சும்மா இருந்தீங்கன்னா நான் இப்போ மிளகா பிடிச்சி அவள் கண்ணுக்குள்ள ராவலான்னு தான் இருந்தேன். அட பாவி கொம்மி தாயாப, நீ என்ன கொஞ்ச நேரம் நல்லா இருந்திருந்தனா வாய்க்குள்ள கண்ணுக்குள்ள மிளகாவை பிச்சர் ஆயிருப்பா போல இருக்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இன்னும் நீங்க அந்த காலத்திலே இருக்கீங்க. ஆமாக்க, நானும் சதீஷ் தப்பு பண்ணனாலும் அவனையும் நானும் இந்த மாதிரி பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு வயசுக்கு அப்புறமா இப்படிலாம் பண்ணக்கூடாதுக்கு. ஏலா நீங்களெல்லாம் முதல் அமைதியா இருங்களா? நீங்களும் ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்ல என் மண்டையில கிறுக்கு பிடிச்ச மாதிரி யாருது. அவ விட்டு பிள்ளை சரியில்லை, இவ விட்டு பிள்ளை சரியில்லை அப்படின்னு சொல்லி தானே கடைசியில நான் என் விட்டு பிள்ளையும் சொல்லுவியே நீங்கள்வே. அப்ப நான் தான் என் பிள்ளைய அடிச்சு மிரட்டி உருட்டி திருட்டியாவது நான் ஒழுங்கா கொண்டு வரணும்னு நினைப்பேன். அதுகளுக்கு நம்மளோட கஷ்ட நஷ்டத்தை சொல்லுங்க, அது புரிஞ்சுக்கிடும். அதுக்குன்னு நீங்க இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா அதுவே எப்படி திருந்தோம்? ஏம்மா, இதுதான் 4 பேர் 4 விதமா பேசியதுங்க போல இருக்கு. என்னமோ போங்க, அன்பா சொல்லி திருத்துங்கக்கா. பிள்ளைகளால இப்படி அடிச்சு போட்டு கொள்ளாதீங்க. ஆமாக்கா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சொன்னதுனாலதான் பிள்ளைகளை போட்டு அடிச்சிட்டீங்களோன்னு. சந்தியா எங்க இப்ப என்ன பண்றா? அவ என்ன பண்ணியால யாருக்கு தெரியும்? அவ வீட்டுக்குள்ளதான் கிடப்பா. வயிறு வலிக்குன்னா இனிமேதான் போய் பார்க்கணும். வயிற்றுல என்ன போட்டு தடவுன்னு சொல்லணும். எம்மா, நான் ஒன்னும் ரொம்ப வாங்கிலாம் மிதிக்கல. சும்மா லேசா தள்ளுறதுக்கு முன்னாடி போய் விழுந்துட்டு அவ உன்னைய பார்த்தது நாடகம் நடிச்சிட்டா. சும்மா என்னையே குறை சொல்லாத. நீ வாயை மூடலாம், உன்னாலதான் அவ்வளவு பிரச்சனையும். ஆமா, உனக்கு நான் தான் எல்லாம் பிரச்சனை. நான் இந்த வீட்டுல இல்லைன்னா உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எந்த கண்காணாம போயிருவேன். அப்ப தெரியும் என்னோட அருமை உனக்கு. அதை செய்யும் ஒரு நாள் என் அருமை புரியும் உனக்கு. இதுதான் லட்சி உங்ககிட்ட பிடிக்காதது. அந்த பிள்ளைகிட்ட பேசுறத ஒழுங்கா தான் பேசுங்களாம். அதை நீங்க கோபமான வார்த்தையிலே சொல்லும் போது அதுக்கப்புறம் என்ன தோணும்? என்னமோ தோண்டிட்டு போட்டு போ. எனக்கே இருந்து வீட்லயே இருக்க பிடிக்கல. எங்க நான் பேர்றான் போல இருக்கு எனக்கு. என்ன யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு எந்தாலையும் பேர்லான்னு தான் இருக்கு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் எந்தாலையும் பேர போறேன் பேரு. ஐயா, இந்த லட்சி சரிப்பட்டு வராது. ஒண்ணு தண்டை பண்ணி என்னட்ட மல்லு கட்ட, இல்லைன்னா பிள்ளைகிட்ட மல்லு கட்ட. யார்கிட்டயாவது ஒருத்தட்ட உங்ககிட்ட உங்களுக்கு மல்லு கட்டிட்டே இருக்கணுமா? ஏலா, இன்னும் அவ்வளோ என்னமோ ராட்சசி கணக்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களே என்னங்க? ஆமா, அப்படிதான் பண்றீங்க. எங்களுக்கே உங்க மேல கோவம் வருதுன்னா பாருங்க. வரும் வராது. இருங்க, காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன். காப்பி எல்லாம் போட்டு அந்த ஆள கிடக்கு. எங்களுக்கு ஒன்றும் காப்பிலாம் ஒன்றும் வேண்டாம் லட்சு, நாங்க போறோம். ஆமாக்கா, எனக்கு வீட்டுல வேலை கிடக்கு. நானும் போயிட்டாரேன். ஏலா, உங்களோட நம்பிதான் காப்பி போட்டு வச்சிருக்க. காப்பி எல்லாம் வீணா வேற. ஒழுங்கு மரியாதையா குடிச்சிட்டு போக சொல்லிட்டேன் அம்மா. நான் காப்பி குடிச்சிட்டு தான் போவேன். நான்லாம் குடிக்காமலாம் போக மாட்டேன். காப்பி முறுக்கு இருந்தா முறுக்குல ஊற போட்டு காப்பில ஊற போட்டு கொண்டாங்க. போங்க, இரு இந்த எடுத்துட்டு வரேன். காப்பிக்கு செத்தவள, நீ உட்கார்ந்து காப்பியை குடி. நாங்க போறோம். அட, லெச்சு போட்ட காப்பி வேற வீணாகி போச்சுன்னா அப்புறமா ஒரு நாளும் காப்பி போட்டு தராது. பாத்துக்கிடுங்க, ஒழுங்கா குடிச்சிட்டு போயிருங்க. லட்சுமி அக்கா என் மேல கோவமா இருக்காவன்னு தோணுது எனக்கு. அதனால எனக்கு குடிக்க விருப்பம் இல்லை. அட, லட்சு கொஞ்சம் டென்ஷன் பரட்டி அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்துடும். ஃப்ரீயா விடுங்க, வாங்க காப்பி குடிப்போம். எக்க வாங்க, அந்த சந்தியாலையும் போய் நம்ம ஒரு என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். சரி, அப்ப வாங்க. பெண் மார்புக்குள் ஒரு மனசுண்டு, அட அதையும் பாருங்கள். பெண் மார்புக்குள் ஒரு மனசுண்டு, அட மரியாதை செய்யுங்கள். இங்க நானும் ஒருத்தி மனுஷன்னு இருக்கேன். எனக்கும் மனசுன்னு ஒண்ணு உண்டுக்கிறத யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டுல. நீ என்னன்னா இங்க நல்லா ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னையதான் நான் மிதிச்சு தள்ளிட்டேன் கொன்னுட்டேன்னு உங்க அம்மா என்னைய தையா தக்கான்னு அங்க அடிச்சு துவைச்சு என்னை தொங்க விட்டா. இவ ஒண்ணு மரத்துல தானே கட்டி வச்சுட்டு இருந்தாம, எப்படி வந்த? அதானே, இவ எதுக்கு வந்தான்னு தான் நினைக்கல தவிர பாவம் நினைச்சலாம். என்னை பத்தி ஃபீலே பண்ணல. நீ என்ன நீ எல்லாம் ஒரு அக்காவாவே? இவ சோனி, இதெல்லாம் நமக்குள்ள ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் எவனி சீரியஸா எடுத்துக்கிற? இங்க பாரு, அம்மா முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்ப யாமல ரொம்ப கொலவெறின்னு இருக்கா. யானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் இடி தூக்கி போட்டு நீச்சிக்கிட்டே இருக்கா. நானே அதனால கடுப்புல இருக்கேன். நல்ல வேலை இப்ப பெரிய பொண்ணத்தை உமாக்கெல்லாம் வந்ததுனால நான் தப்பிச்சேன். இல்லாட்டினா இன்னைக்கு பூரா ராத்திரி வரைக்கும் அம்மா அங்கதான் என்னைய தொங்க விட்டு இருந்திருப்பா. திரும்பவே
சி அம்மா அப்படிலாம் பண்ண முடியா. ஒரு நம்மளை பயமுறுத்துறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் கட்டி வச்சுட்டு அப்புறம் அவுத்துருவா. அதனால தான் அங்கே பார்த்தே உன்னைய கட்டி வச்சுக்கிட்டு இருந்தா. சரி வேற ஒன்றும் பண்ணலையே ஜோனியா, கட்டி தானே வைக்கா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் மறுபடியும் டிவி பார்க்க வந்துட்டேன். நினச்சிக்கிட்டு 10 நிமிஷத்துல அம்மா அவுத்து விட்டுருவா, நான் வந்துருவேன்னு. அவள் என்னைய கட்டி வச்சுட்டு மிளகா கிழகெல்லாம் கண்ணு வாயெல்லாம் தேய்ச்சி விடணும்னு இருந்தாலாம். அட ஜஸ்ட் மிஸ். அப்போ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டியா? இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கு என்ன? இல்லை வருத்தமாக தான் கேட்கேன். தெரிது உன் வருத்தம்லாம் என்னன்னு தெரியுது. சரி சரி ஃப்ரீயா விடு, உட்காரு. இந்த ரிமோட் வேணா நீ வச்சுக்க. போதுமா, நீங்களும் வேண்டாம், உங்க பொங்கச்சோரம் வேண்டாம், நீயும் உன் ரிமோட்டை வச்சுக்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்கிட்ட ஃபோன் இருக்கு, அந்த ஃபோன்லேயே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். சரி என்னவே சோனி, உனக்காண்டி ஆசையாக ரிமோட்டை தந்தா இப்போ வேண்டாங்க. ஒன்றும் தேவையில்லாமா, உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. தர்ற மாதிரி தந்துட்டு அப்புறம் ஏம்மா இந்த சோனி வந்து ஏன் ரிமோட்டை பிடிங்கிட்டான்னு அப்புறம் என்னை 7:30 இழுத்து விட்டு மறுபடியும் என்னை தெருவில் இழுத்து போட்டு அடிக்க வைப்பேன். எனக்கு இது தேவையான்னு கேட்கேன். அதனால நீயே வச்சுக்க. நான் என் ஃபோனில் பாட்டை போட்டு விட்டு என் மனசை நானே ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவேன். வெளியே சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அம்மா. காதுக்குள்ளே வச்சு கேட்கறதா இருந்தால் கேளு, ஹெட்செட் எடுத்து வச்சு. எல்லாம் கையோட எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். காதுக்குள்ளே ஹெட்செட் வச்சுட்டு நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருப்பேன். என்னோட மனசும் பழுதாகி போச்சு, சரி செய்ய வழியும் தெரியலம்மா. சூரியன் உடைஞ்சா பகலில்ல அம்மா, ஆயம் மறைஞ்சா ஆயிரமே சும்மா. இன்னும் சுற்றி என்னென்னமோ நடக்குதம்மா, கண்டதெல்லாம் கனவாகி போயிடுமா. ஓய் சோனி, சத்தம் வெளியே கேட்க கூடாதாம்மா. காதுக்குள்ள பாட்டை வச்சுட்டு கேட்கணும்னா காதுக்குள்ள கேட்டுட்டு அமைதியா இரு. பாடுற வேலைலாம் வச்சுக்காத. எல்லாம் என் நேரம். நான் என்ன பண்ணாலும் இந்த வீட்டில் எல்லாம் தப்பாவே போய் முடியுது. அதனால பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். உனக்கு உன் காட்டில் மழை தான், நீ என்ஜாய் பண்ணு. எவ்வளோ நாள் இப்படி ஆடுறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். ஆடு. ஏய் சோனி, எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டா எப்படிவே? அதான் உனக்கு என்ன நடந்தாலும் அது உனக்கு உன் பிரச்சனை. அப்போ உனக்கு உன் பிரச்சனை பெருசா தெரியும். எனக்கு எது நடந்தாலும் உனக்கு ஒரு சாதாரண விஷயமா தான் தெரியும். பாத்துக்கிறேன். இவா ஒருத்தி எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கிடுவா. எவ்வளோ சந்தியா? எல்லாம் உங்களுக்கு தான் காப்பி அங்கே கொண்டுட்டு வரலான்னு பார்த்தேன். நீங்களும் இங்கே வந்துட்டீங்களா? அந்தாங்க எடுத்துக்கிடுங்க காப்பி. ஆமாக்கா, சந்தியாவுக்கு வயிற்றுல அடிபட்டு நீ இல்லை, அதான் அவளை பார்க்கலான்னு வந்தோம். அவ இப்ப பரவாயில்லன்னு சொன்னா. இந்த காப்பியை கொடுத்தேன், குடிச்சிட்டு அங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் சந்தியா அங்க வா, பெரிய பொண்ணு கூப்பிடியா பாரு. இந்த வாரம்மா. இந்த சரசு உமா காப்பி எடுத்துக்கங்க. ஐயோ எனக்கு வேண்டாக்கா, வீட்டுல எனக்கே பால் எல்லாம் அந்த ஆள கிடந்தது. அட பரவாயில்ல சரசு, குடி இந்த அப்படி. சரிக்கா, கொண்டாங்க நாலாம் குடிப்பேன். நாலாம் வேண்டாம் சொல்ல மாட்டேன். இதான் பெரிய கப்பு, இதான் எனக்கு. கொடுங்க லட்சி கொடுங்க. அவ கள்ளி தண்ணினாலும் குடிப்பா. கையில கள்ளி தண்ணி எங்க வீட்டுக்கு பின்னாடி கிடக்கா, வேணுமா குடிக்கிறியா? அதை போய் நீ குடில, நான் ஏன் குடிக்கணும்? உமாக்கோ எங்க அம்மா போடுற காப்பியே கள்ளி தண்ணி மாதிரி தான் இருக்கும். குடிங்க. ஆமாலா, நல்லா சொல்லுவியே, சொல்ல முடிய செஞ்சு தரது நான் தானே. அம்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எதுக்குமா கூப்பிட்டா? நான் தான் கூப்பிட்டேன். சந்தியா எப்படி இருக்கு இப்ப? வயிறு வலி பரவாயில்லையா? அவ வயிற்றுல வாங்கி எட்டி மீச்சிட்டான்ல சொன்னாவ உங்க அம்மா. அது கொஞ்ச நேரம் மிதிச்சப்ப வலிச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் செய்யலை, நல்லா தான் இருக்கேன். அதுக்குள்ள உங்க அம்மா அம்மாடியா அப்பாடியான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய அடி அடிச்சு கொண்டு போய் அந்த மரத்துல கட்டி வச்சுட்டு நடந்தாவ. அடி வாங்கினவளே சும்மா தான் இருக்கா. நான் கூட என்னமோ ஆயிட்டு போல நினைச்சு பயந்துட்டேன். ஏல நீங்களும் சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்களா? அவ பண்ணியது பூரா தப்பா தான் இருக்கு. உங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அவ பண்ணியது. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது விளையாட்டு பிள்ளை. அவட்ட பட்டு நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் கோவப்படுறீங்க? கோவப்படுறத நிப்பாட்டுங்க. கோவப்படிய மாதிரி நடந்துக்காம இருக்கணும்ல அதுக்கு. அப்போ ஆமா, இல்லாட்டினாலும் உங்களுக்கு கோவப்படவே தெரியாதுல்ல. சரிக்கா, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு எழுத வேண்டிய வேலை இருக்கு. நான் போய் எழுத போறேன். நீ போ ஜந்தியா, போய் எழுது போ. பாத்தியல மூத்தவள நாங்க எதுக்கு திட்டமிட்டுங்க அடிக்க மாட்டேங்கல. அவ பாருங்க, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணுமா பாப்பா, வேலைகளை ஏதாவது கிடந்தா ஒரு சில நேரம் செய்வா, ஒரு சில நேரம் செய்யாண்டா. இந்த படிக்க விஷயம் வந்துட்டேன்னா நேரா போய் படிக்க வேலையை புக் எடுத்துட்டு உட்கார்ந்துருவா. படிக்க வேண்டிய வேலை கிடக்கு, எழுத வேண்டிய வேலை கிடக்குன்னு. ஆனா இளையது அப்படி பண்ணாது. எப்ப பார்த்தாலும் போன நோண்டனா, டிவி பார்க்கணும், ஆட்டம் போடணும், வேலை செய்யாம கள்ள வேலை செய்யணும், வேலை செய்யறதுக்கு கள்ளப்பட்டு அடப்பா. இப்படி ஏதாவது ஒரு வேண்டாத வேலையை செய்யறதுனாலதான் அவன் மேல கோவப்படியேன். நீங்க தான் அவ்வளோ படிக்கல இங்கேயே. அவள் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் தானே எடுத்தா. 10லையும் நல்ல மார்க் தான் எடுத்தா, 12லையும் நல்ல மார்க் தான் எடுத்தா. எல்லாம் நல்லா தானே படிக்கா. அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அவன் மேலே கோவப்படுறீங்க? அவன் படிக்காம என்ன நீ பாஸ் ஆகுறான்னு தெரியல. ஏதோ பிட்டுக்கிட்டு எழுதி வச்சு கொண்டு போய் காப்பி அடிச்சு எழுதுறாளா என்னமோ தெரியல, யாருக்கு தெரியும்? அப்படிலாம் அந்த பிள்ளை பண்ணாது. பூ மாதிரிதான் எதுனாலும் சொல்லிடுவாள. சோனி எப்படின்னே தெரியலம்மா, என்னை விட போனதுல நல்ல மார்க் எடுத்துட்டேன்னு அவன் எவ்வளோ சொல்லி சந்தோஷப்பட்ட தருமா.
அவளுக்கு நல்ல மெமரி பவர் அதிகமா, படிச்சனா அவ இன்னும் நிறைய மார்க் எடுக்கலாம், அவ விளையாட்டு தனத்துல விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப கூட கடைசி நேரத்துல இவ மூத்தவா அவ்வளவு இது அவளை உட்கார வச்சு படிக்க வச்சு எழுத வச்சதுனாலதான் அவ அவ்வளவு மார்க் எடுத்தா. இல்லாட்டினா அவ எடுத்திருக்க மாட்டா. எல்லாத்துக்கும் காரணம் மூத்தவா தான். அவ இல்லைன்னா இவ பெயில தான் ஆயிருப்பா. பாத்தியலா, இதுதான் மூத்தவளுக்கு நீங்க முட்டு கொடுக்கறதுங்கிறது. படிச்சியோ மனப்படம் பண்ணியோ ஏதோ புரிஞ்சுக்கிட்டோ புரியாமலோ அவ போய் பரீட்சையில எழுதி பாஸ் ஆகி வந்திருக்கா. அந்த பிள்ளைய நீங்க பாராட்டல. இவ வீட்டுல வச்சு படிக்க வச்சான்னு இவளதான் பெருமையா பேசுறீங்க. ஒத்துக்கிட மனசு இல்லாதாலும் உங்க பிள்ளை நீங்க பெரியவளுக்கு தான் பாசமா இருக்கீங்க, சின்ன பிள்ளைகிட்ட பாசமா இல்ல. எப்ப பார்த்தாலும் இதே சொல்லாதங்களா, எனக்கு கோவமா வருது. நான் அப்படிலாம் பார்க்கலங்கம்லா. சரி, நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ தெரில, ஆனால் எங்களுக்கு வெளியில இருந்து பார்க்க அப்படி தான் தெரியுது. நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சரி, காப்பியா இருந்து உட்கார்ந்து காப்பியை குடிங்க. நான் அந்த குழம்பு அடுப்புல சூடு பண்ண போட்டிருந்தேன், அது 10 நாளும் பத்தி போவோம். நான் போய் அதை போய் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. காளையா, எங்க அங்க எங்கேயும் பக்கெட்டை தூக்கிட்டு லாத்திக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல பிங்கி, நீ துணியை துவைக்க சொன்னல, வீட்டுல துவைச்சா தண்ணி வீணாகும்ல, அதான் தெரு பைப்ல போய் துவைச்சிட்டு வரலாம் அங்க எடுத்துட்டு போறேன். உப்பு தண்ணி பைப்ல தண்ணி நிறைய வரும்ல, அங்க தலசி எடுத்துட்டு வரேன். என்னோட ட்ரெஸ்லாம் ஒரு அழுக்கு இருக்க கூடாது, நல்லா கிளீனா துவைச்சு எடுத்துட்டு வந்திருக்கானா அம்மா. சரிம்மா, நான் தான் வந்துடுறேன். நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி. உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் தான் துணி துவைப்பாரு? ஆமா, கல்யாணம் ஆன புதுசுல நான் தான் துவைச்சிக்கிட்டு இருந்தேன். எங்க மாமியார் இருக்கும்போது எங்க மாமியார் மண்டையை போட்டுருச்சா, அதுக்கப்புறத்துல இருந்து அவரை துவைக்க விட்டுட்டேன். நம்ம துவைச்சா அழுக்கு போக மாட்டேங்கன்னு அப்ப குறை சொல்லிக்கிட்டு இருந்தாரு தாய் மோகனம். அதான் தாய் போனதுக்கு அப்புறமா மோகனம் நீயே துணியை துவை, கரையெல்லாம் பேர் என்ன நீ துவைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுல இருந்து அவர் தான் துணியை துவைப்பாரு. நான் கல்யாணம் ஆகி வரும்போது என் மாமியார என் வீட்டுக்காரனே கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா படுத்தினா வங்கிய. சுடு தண்ணி எடுத்துட்டு வாங்க, சுடு தண்ணி கொண்டு கொடுத்தா பச்சை தண்ணி கலந்து எடுத்துட்டு வாங்க, வேலையா வாங்கி கொண்டுகிட்டு இருக்கான். இது செஞ்சா குத்தம், அதை செஞ்சா குத்தம், அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு தொட்டதுக்கெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தேன், இது சரிப்பட்டு வராது. இது மண்டே போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு ராஜ்யம் கிடைக்கும்னு நினைச்சேன். அந்த எங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்தேன். நான் வந்து 3 மாசத்துல அது மண்டையை போட்டுருச்சு. இதான் சாக்குன்னு கைக்கு நமக்கு சொத்து கித்து எல்லாம் கிடைச்சிருச்சா, நம்ம தான் அப்புறம் ராஜ்யம். அப்புறம் அவரை நான் நில்லு நினைப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தான். எனக்கு இது மேலதான் சந்தேகமா இருக்கு. மாமியாரை போட்டு இருக்கோங்கியோ, இருந்தாலும் இருக்கும்க்கு. என்ன சொல்றாங்க உமா மாமியாரு? உங்களோட அந்யோன்யத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, நாங்க நல்ல அந்யோன்யம் தான். எலிஜோசியம் பக்கலையோ, எலிஜோசியம் எலிஜோசியம் பக்கலையம்மா, எலிஜோசியம். எனக்கு இப்ப இருக்க சொத்து மதிப்பு எவ்வளவுங்கிய? நான் உட்கார்ந்து காலம் பூரா திங்கலாம், வேலைக்கு போனா சம்பாதிக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. என்னது எலி ஜோசியமா? கிளி ஜோசியம் கேள்விப்பட்டிருக்காது. என்ன எலி ஜோசியம்? காயத்ரி அக்கா, அவன் கிளி ஜோசியம் எலி ஜோசியம் பாருங்க. எலிஜோசியம்மா, எலிஜோசியம் பக்கலையா, எலிஜோசியம். எலி ஜோசியம் தான் சொன்ன மாதிரி இருக்கு. ஏ ஜோசியக்கார கொஞ்சம் வாங்க. இந்த வாரேம்மா. ஜோசியம் பார்க்க போறியாடே? எலிய வச்சு என்ன ஜோசியம் பாப்பாவே? என்னன்னுதான் பாப்போமே. நமக்கு எவ்வளவு சொத்து பணம்னு இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன் மோனுக்கு தான் இன்னும் பொண்ணு கூட மாட்டேங்க. பொண்ணுக்குன்னு கூடதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். எல்லா சாதகங்க எல்லாம் பார்த்துட்டே இந்த இப்ப கூட அப்ப கூட ஒன்னும் கூட மாட்டேங்கு. எலி ஜோசியமோ கிளி ஜோசியமோ பூனை ஜோசியத்துல இருந்து இப்ப எல்லாம் மணியாவே. சரி, இதையும் தான் ஒரு தடவை பாத்துருவோமே. தான் வரட்டோமே. ஆமா ஆமா, அப்ப பாரு நீ எலியை தான் கொண்டு வர முக்காந்தாளு. யாருக்கம்மா ஜோசியம் பார்க்கணும்? ஜோசியக்காரே, எனக்கு தான் பார்க்கணும். இப்படி வாங்க, இங்க தள்ளிக்கோங்கம்மா. என் மகராசனை ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டே, அவனை வச்சாதான் வேலை நடக்கும். ஆமா, கிளி ஜோசியம் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன எலி ஜோசியம்? இப்ப எங்கம்மா கிளியை வச்சு வியாபாரம் பண்ண விடுறாங்க? கிளியெல்லாம் யாரும் யூஸ் பண்ண விட மாட்டாங்கம்மா. அது வனத்துறையில இருந்து வந்துடுறாங்க. அதான் நாங்க இப்ப எலியை வச்சு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எலியை வச்சு வியாபாரம் பண்ணனா அதுக்கு கவர்மெண்ட் ஒண்ணும் சொல்லாத, அதை மட்டும் வனத்துறை ஒண்ணும் சொல்லாம விட்டுருக்காங்க. அட நீங்க வேறம்மா, நாங்க காக்காவை வச்சு கூட இப்பெல்லாம் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எலி ஜோசியம் தான் இப்ப நம்ம இதுல நல்லா பேய்கிட்டு இருக்கு. நல்லா அழகா சொல்லுவோம்மா. உள்ளபடி சொல்றதுல நம்ம கை தேர்ந்த ஆளு இதுல. நீங்க தைரியமா பார்க்கலாம். பாக்கலாமா? பாக்குறதுக்கு தானே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு. பாப்போம். இருங்கம்மா, காடெல்லாம் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டீங்க. அப்பதான் என் மகாராஜன் வருவான். ரொம்ப புதுசா இருக்குக்க. இந்த அணியை ஏமாத்தி விடுவானோ? காசு ஆட்டையை போட்டு போறதுக்கு வந்திருக்கானோ? யாருக்கு தெரியும்? இரு, பொறுமையா இரு, என்னதான் நடக்குன்னு பாப்போம். முன்னாடி எல்லாம் கிளி ஜோசியம் பாப்பான், கைரேக ஜோசியக்காரன் பாப்பான், கண்டிருக்கு. இப்ப புதுசா எலி ஜோசியன்னு ஒருத்தர் வந்திருக்கானே, என்னதான் நடக்குன்னு பாப்போம். ஆமாக்கு, ஏடு பொடியவளை கூட நான் பார்த்துருக்கேன். அந்த ஓலையில நல்லா ஒரு கயிறை தூக்கி போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு போடுங்க, கயிறை போடுங்க, உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும்பா, நம்ம போடுவோம். அதுல ஏதாவது ஒண்ணு வரும், என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிட்டு போவான். அது மாதிரி தான் இவன் எலி ஜோசியங்க. எனக்கு ஒன்றும் புரியல போங்க. தட்சணை வைங்கம்மா, 200 ரூபா. தட்சணையை கண்டாதான் என் மகாராஜன் வெளியே வருவான்.
அதெல்லாம் எடுக்க சொல்லுங்க காடை. அதுக்கப்புறம் ஜோசியம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் காசு தாரேன். நான் என்ன தராம ஓடியா போயிருவேன்? வீடு தான் இருக்கு, இங்க தானே இருக்கேன். நீங்க காடை எடுக்க சொல்லுங்க, எடுத்துட்டு ஜோசியத்தை சொல்லுங்க. இல்லம்மா, என் மகாராஜா அப்படியே பழகிட்டான். காசை வச்ச கச்சனையை வச்சாதான் அவன் காடே எடுப்பான். சரி, அப்ப கொஞ்சம் இருங்க, நான் உள்ளவே காசு எடுத்துட்டு வரேன். சரிம்மா சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. ஏன் மருமவ போன் கையில வச்சிருக்கோம்டா, இல்லைன்னா அவளை ஒரு போனை பண்ணி கூப்பிடலாமே. அவளுக்கு ஏதாவது ஜோசி சாதகத்துக்கு ஏதாவது பார்க்கணுமா, ஜோசியம் பார்க்கணுமான்னு கேட்டு வர சொல்லலாமே. ஆமாம்மா, யாருக்கு பார்க்கணும்னாலும் வர சொல்லுங்க, பார்த்துருவோம் ஒண்ணா. தான் இருங்கண்ணே, என் மருமவளுக்கு போன் அடிக்க சொல்றேன். வர சொல்லுங்க. ஒரு 4-5 பேர் ஒன்னா பாத்தீங்கன்னு வைங்க, ஒரு 100 ரூபா 50 ரூபா குறைக்கலாமா? வர சொல்லுங்க. ஆமா, கையில நீங்க போன் வச்சிருக்கீங்களா? என் மருமவ போன் கூட வச்சிருக்க மாட்டா கையில. ஆமா, என்கிட்ட பட்டன் போன் இருக்கு. அப்ப என் மருமவ உங்க மருமவ அங்க ஒன்னாதான் கிடப்பாடுவே. கொஞ்சம் போன் அடிச்சு வர சொல்லுங்களாம். நாங்க ஜோசியக்கார் வந்திருக்காரு, ஜோசியம் பார்க்கலாம்னா வாங்கன்னு அவ்வளவு வரவாடுவே. ரொம்ப நாள் ஆச்சு, நானும் ஒண்ணுமே பார்க்கல, பிள்ளைகளுக்கும் பார்க்கல, என் பையனுக்கும் பார்க்கல, எதுவும் நான் ஒன்றும் பார்க்கல. ஒருக்கா வேணா பார்த்து பார்ப்போம். நான் இருங்க, என் மருமகளுக்கு போன் அடிச்சு பார்க்கேன். போட்டு என் மருமகளையும் வர சொல்லுங்க. சரி, தாங்க ஐயா காசு. அப்படிதான், அதுல வைங்கம்மா. அதை பார்த்தாதான் அவன் வருவான் கார்டு எடுக்க. ஐயா மகாராஜா, வாய்யா வெளியே வாய்யா. உங்க பேர் என்னம்மா? ரோசி. நம்ம ரோசிங்கிற பேருக்கு நல்ல காடா ஒண்ணு எடுத்துதாம்மா. என் மௌனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு வேண்டி இருக்கேன். என் மௌனுக்கு கல்யாணம் நடக்குமா என்னன்னு பார்த்து சொல்லுங்க. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா உங்க பையன் பேரை சொல்லணுமா? அப்பதான் உங்க பையனுக்கான காடை எடுக்க முடியும். ஓ அப்படியா? அப்ப என் பையனோட பேரு ஆகாஷ். ஆகாஷம்மா. மகாராஜா, ஆகாஷ்ன்ற வயலுக்கு நல்ல காடா எடு. கல்யாணம் ஆகுமா ஆகாதா, குடும்ப குட்டியோட இருப்பாரா, என்ன ஏதுன்னு அவருக்கு ஒரு வாழ்க்கைக்கு நல்ல காடா எடுத்து போடு பார்ப்போம். அட எலி அழகா வந்து காடை எடுக்க போன பண்ணீங்களா? போன் வந்தா பண்ணிட்டு தான் இருக்கேன். போன ரிங்கு போயிட்டு இருக்கேன்னு எடுக்கால் வரல. சீக்கிரம் சொல்லுங்க. ஆகாஷ்ன்ற வயலுக்கு நல்ல காடா எடுத்து போடுப்பா. என்ன அவ்வளவு கடையும் பறக்கி கீழே போட்டுட்டாக்கு? பொருங்கம்மா, நல்ல காடா பார்த்து எடுத்து தருவோம் மகாராஜே. யாரெல்லாம் அது போன்ல? என் மாமியா கிழக்குதான் போன் அடிக்குது. அதான் போனை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் வயசானவங்க ஏதாவது அவசரத்துக்கு அடிச்சிருக்க போறாங்க, எடுத்து என்ன ஏதுன்னு கேளுங்களா? 4 முடி அது நல்லா குத்துக்கல்லு கணக்காதான் நல்லா தெம்பாதான் தெரிஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சிச்சு. அதான் பெரிய பொண்ணு மாமியார்தான் கதை பேச போறேன்னு போச்சு. கதவை பூட்டி போட்டு போயிருவேன், சாவி எங்கன்னு வச்சிருக்கேன், அப்புறம் எடுத்துக்க வீட்டுக்கு போனான்னுச்சு. அதனால அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். அங்க இருந்துகிட்டு எதுக்கு இங்க போன் அடிக்குன்னு தெரியல. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போய் ஏதாவது அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு ஏதாவது வேலையை வாங்கிருமோன்னு தான் போன் எடுக்காம இருக்கேன். சரி, போன் எடுத்து என்னன்னு தான் கேளாம்ல. சரி, ரொம்ப ஆசைப்படுறிய. சரி கேக்கு. சொல்லுங்கத்தே. என்னது கிளி ஜோசியம்மா? இல்லல குமரி, எலி ஜோசியம். எலி ஜோசியம்மா? கிளி ஜோசியம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன எலி ஜோசியம்? ஆமால, எலி ஜோசியம் கொடுத்து பார்க்க வந்திருக்கான். நல்லா பாக்காங்கவ. வேணா வாரியா? பக்கத்துல பெரிய பொண்ணு இருந்தாலும் அவளையும் கூட்டிட்டு வருவியா? மாமியார் சொல்ல சொன்னாவ, அதான் போன் அடிச்சேன். சரி, இந்த அவளோட கூட்டு பாக்கேன். ஆமா, எங்க வரணும்? இங்கதான் லட்சுமி வீட்டுக்கு பக்கத்துல வந்து பிங்கி கிளவி வீடு இருக்குல்ல, பிங்கிக்கு தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்க. பாத்துட்டு வேணா நமக்கு பாக்கணும்னா நீ வா, அவளையும் பெரிய பொண்ணையும் வர சொல்லு. சரி, அப்ப நான் இங்க லட்சுமி அக்கா வீட்டுல தான் இருக்கேன். இந்த வாரேன். அப்போ என்னதுல உமா? ஏதோ பிங்கி கிளவி வீட்டு பக்கத்துல என்னமோ எலி ஜோசியக்காரன் இவனும் வந்திருக்கானா. எலியை வச்சு நம்ம ஜோசியம் சொல்லியானா? இது வரைக்கும் நம்ம கிளி ஜோசியம் தானே பார்த்திருக்கோம், எலி ஜோசியம் நம்ம பார்க்கலையே. அது என்ன எலி ஜோசியம்? காக்கா குருவின்னு அவ்வளோத்தையும் வச்சு பண்ண பார்த்தாவே இப்ப எலியை வச்சு பண்ணி அவள நல்லா இருக்கே. எங்கடே? இங்க அந்த உங்க வீட்டுக்கு அந்த பக்கம் பிங்கி கிளவி வீடு இருக்குல்ல, அங்கதான் பார்க்க அவளாம். வாரியெல்லாம் அங்க போவோம். நமக்கு பிங்கிக்கு ஆவாதப்பா சுத்தமா. நான் அங்க வரலப்பா. வேணா இங்க எங்கனையாவது வந்தா கூட பார்க்கலாம். அங்க போய் நான் பாக்குறதா இருந்தா நான் வரல. ஆமா, அந்த பொம்பளைக்கு நமக்கு தான் ஆவாது. அங்க எங்க போவேன் நம்ம. அதை பார்க்கட்டும். அப்ப நீங்க யாரும் பார்க்கலையா? எல்லாம் பெரிய பொண்ணு, உன் மாமியார் உனக்கு பார்க்கணும்னு நினைச்சா உன்னைய வர சொல்லிச்சான். போவியா? ஏலாம் உனக்கு பார்க்க நீ போலையா? ஐயா, நம்ம கிளி ஜோசியத்தையும் நம்ப மாட்டோம், எலி ஜோசியத்தை எங்க நம்புறது? அதெல்லாம் சும்மா துபாக்கூறு. எனத்தையாவது வச்சு ஏமாத்திட்டு அடப்பானுவேன். அதை நம்பி பார்த்துக்கிட்டு நம்ம எதுக்கு தண்டமா காசை கொடுக்கணும்? என்னன்னுதான் பார்க்காம நம்மளும் பார்ப்போமே. அந்த ஜோசியக்காரன் அங்க பார்த்துட்டு இங்க வாரதா இருந்தா இந்த பக்கம் வர சொல்லுங்க தெருவுக்கு. நம்ம வேணா பார்ப்போம். அப்படியே லட்சு பார்க்க போறீங்களா? ஆமா, ஒரு 50-100 கேட்பான். கொடுத்து கொஞ்சம் அந்த 2வது கறிக்கு பார்த்து பார்ப்போம். அவளுக்கு என்ன நேரமோ என்னமோ தெரியல. அது ஒரே திட்டு வாங்கிட்டு நம்மகிட்ட அடி வாங்கிட்டு அடக்கா. அதுக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம். நேரங்கிற அதுக்கு என்ன சரியில்லையா என்னன்னு. சரி, அவங்க மாமியாருக்கு போன பண்ணி சொல்றேன், இந்த தெருவுக்கு வர சொல்லுங்க, இங்க நாங்க பாத்துக்கிடியோன்னு. சொல்லு. எத்தே, நீங்க அந்த ஜோசியக்காரன்ட்ட அங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை இங்க அனுப்பிச்சு விடுங்க. நாங்க இங்க பக்கத்து தெருல 4-5 பேர் இருக்கோம்ல, எல்லாம் சேர்ந்து ஒன்னா பாத்துக்கிட்டியோன்னு சொல்லி அனுப்புங்க. அப்பதான் அந்த ஜோசியக்காரன் இங்க வருவான். அப்ப நீங்க வரலையா? வரல, நாங்க இங்க வரல. அந்த ஜோசியக்காரனை இங்க அனுப்பி விடுங்க. சரி, என்ன நீயும் போ. சரி, ரைட்டு வைக்க.
இந்தா வர சொல்லியிருக்கேன், வாரானான்னு பார்ப்போம். உங்க பையனுக்கு வந்திருக்க காடை பாருங்கம்மா. முருகன் வள்ளி தேவயானையோட நல்லா அம்சமா உட்கார்ந்து இருக்காரு. அதனால நீங்க ஒரு பயமும் பயப்பட தேவையில்ல. உங்க பையனுக்கு நல்லபடியா எல்லாம் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நீங்க சஷ்டிக்கு மட்டும் விரதம் இருந்து ஒரு 3 வாரம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. சீக்கிரத்துல உங்க பையனுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும். நல்லபடியா ஒரு நல்ல வரன் வந்து சேரும் பாருங்க. சரியா சரியா, நீங்க சொன்ன அப்புறம் எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையனுக்கு பொண்ணுக்கு போய் ஒண்ணு கூட மாட்டேங்குன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் அந்த ஊருக்குலாம் அடிக்கடி வருவோமா இனிமே. அப்ப நீங்க வேணா அடுத்த தடவை நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லுவீங்க பாருங்க என்னைய கூப்பிட்டு. அதனால நீங்க தைரியமா இருங்க. உங்க பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். வரப்போற மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு பொண்ணு பொருள் எல்லாம் கொண்டு வருவா. வசதியான வீட்டு மருமகளா வந்து சேருவா பாருங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் எந்த அன்னக்காவடியா இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு பிடிச்சி வச்சு கட்டிடலாம்னு நினைச்சேன். நீங்க இப்படி சொல்லிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் சாமி. உங்க வாய்க்கு சர்க்கரை அள்ளி போட எனக்கு என்ன நீ சந்தோஷமா இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடலையே. என் மோகனுக்கு சீக்கிரமா எந்த திசையில இருந்து வர என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமா சாமி? இதுல அதெல்லாம் இதுல தெரியாதுமா. உன் பையனோட பேர் ராசிக்கு கார்டு எடுத்து பார்த்திருக்கோம். அதுல நமக்கு என்ன சொல்லுதோ அந்த ஜோசியத்தை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியுமா. அதுக்கு மேல பொண்ணு வீடு எங்க இருக்கு, பொண்ணு எப்படி கருப்பா சுவப்பா இதெல்லாம் தெரியாதுமா. நல்ல வசதியான வீட்டு பிள்ளையா வரும்னு சரி மட்டும் தெரியுமா. வள்ளி தேவையான நம்ம முருகருக்கு வள்ளி எப்படி தேவையான ஒரு பக்கம் வள்ளி ஒரு பக்கம் எப்படியோ அது மாதிரிமா உங்களுக்கு பொண்ணு நல்ல குணமா நல்ல விதம் அமையும். அப்ப என் பையனுக்கு 2 பொண்டாட்டியா இருந்தாலும் உனக்கு ஆசைதாளா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண பாரு, 2 கல்யாணம் வேணுமாமே. இல்ல அவரு வள்ளி தேவையானு சொன்னார்ல, அதான் ஒருவேளை 2 பொண்ணு கிடைக்குமோ நினைச்சிட்டேன் என் பையனுக்கு. ஒரு ஜாதகம் இல்லைன்னா இன்னொரு ஜாதகம் வருமா, அதுல ஏதாவது ஒண்ணு பொருந்தும். அதனால நீங்க இன்னும் வருத்தப்படாதீங்க. நல்லபடியா சீக்கிரத்துல கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும். நீங்க ஒவ்வொரு சஷ்டிக்கும் கரெக்டா அங்க திருச்செந்தூர்ல போய் ஆஜர்வாயிருங்க. அங்க அவங்க முருகர்கிட்ட நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா எல்லாம் நடந்துரும். சரியா சரியா. சரி, உங்களுக்கு எதுவும் பார்க்கணுமாமா? ஐயா என் பையனுக்கு தொழில் வளர்ச்சி அதெல்லாம் எப்படி இருக்கும்னு என்னன்னு சொல்ல இயலது ஐயா. இப்போ உன் பையன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்ல தொழில் தானம்மா. அந்த தொழிலுக்கு என்ன பிரச்சனை? கை நிறைய சம்பாதிக்காரு. அவரை தேடி எல்லாமே வரும். அவரு எதையும் தேடி போனோம்னு அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு இருக்காரு அவரு. ஐயா அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் எதுவும் பார்க்கண்டா ஐயா. என் மருமவ வருவா, அவளுக்கு பார்க்கலான்னு பார்த்தேன். சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. கருத்துக்குள்ள நான் ஜோசியத்தை பார்த்துட்டு கிளம்புவோம்ல. மழை வர மாதிரி வேற இருக்கு. எல்லாம் போன் பண்ணுவீங்க என்ன சொன்னாவா? அவளும் அங்கே வரமுண்டாள்வலாம். அந்த தெருவுக்கு போனா அங்க 2-3 பேரும் சேர்ந்துருந்து பாப்பாள்வலாம். அங்க வேணா ஜோசியக்கார வர சொல்லுங்க கழுவை. என் மருமவளும் அப்படி சொன்னா? ஆமா, அவளும் அங்க வந்து பார்க்காண்டாள்வலாம். இங்க வந்து பார்த்தாருன்னா நம்மளும் என்ன எதுன்னு 4 வார்த்தை கேட்கலான்னு பார்த்தேன் ஜோசியக்கார்ட்ட. அங்க போய் அவ மட்டும் பார்த்தானா என்னத்தை கேட்பா? ஒண்ணு கேட்காம விட்டுருவாளே. எங்கம்மா வர சொல்றாங்க சொல்லுங்க, நான் போறேன். சாமி, நான் அந்த தெருவுல முக்க திரும்பின ஒரு வீடு இருக்கும். அந்த தெருவாசல்ல தான் அவ்வளோ கிடப்பாளுவேன். 4-5 பேர் கிடப்பாளுவேன். அங்க போனீங்கன்னா அவ்வளோ எல்லாரும் சேர்ந்து பாப்பாளுவே ஜோசியம். நீங்க அங்க போறீங்களா? சரிம்மா, நான் தான் போறேன். அதுல நெட்டையா வளர்த்தியா ஒருத்தி இருப்பா, அவளை பார்க்க சொல்லுங்க. அவளுக்கு பார்க்க சொல்லுங்க அவ பேர் ராசிக்கு எப்படி இருக்கு என்னன்னு. அதுக்கப்புறம் வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் பார்க்கலாம். சரிம்மா. ஒருத்தி சுடிதார் கொடுத்துட்டு நிப்பா, புளி சுடிதார் யாரி, அவளுக்கும் கொஞ்சம் பாருங்க. அவ பூரா பொய்யா சொல்லிக்கிட்டு திரியா. சரிம்மா, எல்லாருக்கும் பாத்துருவோம். ஏன் மகாராஜி சூப்பரா ஜோசியம் சொல்லுவான். அதனாலதான் நான் அவனை வச்சுட்டு நான் எல்லா இடமும் போறது தைரியமா. பாருங்க, இந்த அக்காக்கு அவங்களுக்கு நான் பையனுக்கு பூரா அவங்களுக்கு புட்டு வச்சுட்டேன் பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே சரி, நீங்க அங்க போங்க, நான் அந்த பின்னாடியே வாரேன். சரிம்மா. ஏக்கா அதுல வட்டி அதிகமா இருக்குக்கா அந்த பேங்க்ல. அதனாலதான் நான் நகையே வைக்கல. நான் அங்க இல்ல, நான் இங்க கூட்டுறவுல வச்சிருக்கேன். அது முன்னாடிலாம் தள்ளுபடி பண்ணுவானோ, இப்ப நகை போற விலைய பார்த்தோன்னா தள்ளுபடியும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு நினைக்கிறோம்ல நமக்கு. அதுலயும் இப்போ என்னமோ பேங்க்ல புதுசா சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த நகைக்கெல்லாம் அது கிடையாது இது கிடையாதுன்னு மொத்தமா தான் காசை கொடுத்து வாங்கினானு. அதெல்லாம் நினைச்சாலே மூச்சு முட்டி போகுது எனக்கு. ஏக்கா அதுக்கப்புறம் தான் இப்ப நியூஸ்ல போட்டோம்னாலா 2 பவுன் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதுக்கு மேல வச்சிருந்தாதான் பிரச்சனைன்னு. ஆமால, நானும் 2 பவுனுக்குள்ளதான் வச்சிருக்கேன். அப்பனா எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அதெல்லாம் நீங்க மீட்டலாம். எவ்வளவு சீக்கிரத்துல மூட்ட முடியுமோ மூட்டிருங்க. ஆமா, ஒரு சீட்டு கிட்ட எடுத்தாவது அதை மீட்ட பார்க்கணும். ஆமாக்கு இன்னைக்கு கூட 300-400 ரூபாய் ஏறி போச்சுன்னாங்க. கிட்டத்தட்ட 10,000 தொட போகுது. நான் எப்பயும் அப்பப்ப நியூஸை வச்சு பார்க்கும்போது நகை விலை என்ன சொல்லியான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. எப்ப நான் குறையும்னு சொன்னா கடன் உடனே வாங்கியாவது ஒரு பவுனாவது எடுத்துப்படலான்னு பார்க்க நடக்க மாட்டேங்குது. ஏனுமெல்லாம் நகை விலை குறையாதுடே, 10-11 ஏறிக்கிட்டே தான் போகும். ஆமா, இப்படி ஏறிக்கிட்டே போனா அவ்வளோ வர வீடு பூந்து கொள்ளதான் அடி பண்ணுவேன். போட்டு தள்ளிட்டு அவ்வளோ வரையும். இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல வைக்கணும். இப்படி போனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நம்ம சொல்லி நடத்தியா போகுதுடே. சரி, இப்ப எலி ஜோசியக்காரன் வருவோம்ல, அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏதாவது தங்க விலை குறையுமான்னு. ஒரு அரைக்கிருக்கி அதெல்லாம் சொல்லுவான். நம்ம தலையெழுத்தவே சொல்லியான்னு நம்பி எலி ஜோசியும் கிளி ஜோசியும் பார்ப்போம். அதை சொல்ல முடியானா? இந்த மாதிரி லட்சு மாதிரி முட்டாள்கள் இருக்க வரைக்கும் எல்லாரும் இந்த ஜோசியத்தெல்லாம் நம்பி ஏமாறதான் செய்வாங்க. ஆமா, இவளுக்கு ரொம்ப அறிவு, நாங்களாம் முட்டாளு சும்மா கடலாம். ஆமாடா உமா, இந்த மூளை மூக்கோலியா ஒழுகுது பாரு, தொடச்சிக்க.